வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. இதில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 18 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும், எல்லா விதமான தகவலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன வேலைவாய்ப்புங்க வந்திருக்கு, நாங்கள் வந்து எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்த வேலைவாய்ப்புலாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலைவாய்ப்புலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். எந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரீசனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் கொஞ்சம் அப்டேட்டாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இதை வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதேமாரி விஓஓ உதவியாளர், அதேமாரி கோர்ட்டில் வந்து உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து மின்சாரத்துறையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுடைய ஊர்லேயும் உங்களுடைய கிராமத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று அறிவிப்பாங்க. நீங்கள் என்ன ஊர் என்ன கிராமம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபில் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன்ஸ் அந்தந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வந்து என்னென்ன எங்கெங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து போன வீடியோலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்திருக்கிறது எந்தெந்த பள்ளியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓரலாக சொல்லியிருக்காங்க. மாவட்டங்கள், பள்ளிகளின் எண்ணிக்கை, அந்த பள்ளிகளின் எண்ணிக்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது எப்படி அப்படின்னா பள்ளிகள் கொடுக்குறாங்களா, ரெண்டுமே தான். அதாவது அங்கன்வாடி வேலைவாய்ப்பில் சத்துணவு உதவியாளர், அதேமாரி சமையல் உதவியாளர் 2 போஸ்டிங்கு. அதில் வந்து கூடுதலாக என்ன ஆட் ஆகும் அப்படின்னா பொறுப்பாளர் வேலைவாய்ப்பு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஊர் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் 6 பள்ளிகள் காலி பணியிடங்கள், 6 அப்படின்னா 12 வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது அரியலூரில். அதேமாரி செங்கல்பட்டில் 43. அதை அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு டபுளாக பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? 6 பள்ளி அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே இது பண்ணிக்கணும். ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 பேர் அப்படிங்கிறத கால்குலேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது செங்கல்பட்டு 43, கோயம்புத்தூர் 135, கடலூர் 60, தருமபுரி 58, திண்டுக்கல் 119, ஈரோடு 216. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய மாவட்டம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டாக அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். கடலூர் 60, தருமபுரி 58, அடுத்தது திண்டுக்கல் 119, ஈரோடு 216, கள்ளக்குறிச்சி 29, காஞ்சிபுரம் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி 119, கரூர் 43, கிருஷ்ணகிரி 35, மதுரை 35, மயிலாடுதுறை 6, நாகப்பட்டினம் 15, நாமக்கல் 59. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து முக்கியமாக இணைக்க வேண்டிய ஆவணங்கள்
அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக இணைக்கணும். அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதுமாரி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. நீங்கள் இப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்லையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே A4 சைஸ் ஃபோஸ்கோவில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக நீங்கள் வந்து அனுப்பணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரலாம். அடுத்தது நீலகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80. அதேமாரி பெரம்பலூர் 14, புதுக்கோட்டை 29, ராமநாதபுரம் 24. ராமநாதபுரம் மாவட்டத்திலே மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பள்ளிகள் இருக்குது. அப்படின்னா வேக்கண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, ராணிப்பேட்டை 30, சேலம் 130, சிவகங்கை 33, தென்காசி 28, தஞ்சாவூர் 70, தேனி 52, திருப்பத்தூர் 16, திருவள்ளூர் 36. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் 27, தூத்துக்குடி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 45, திருச்சிராப்பள்ளி 47, திருநெல்வேலி 43. திருநெல்வேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருப்பத்தூர் மேலே சொல்லியிருந்தாங்க. திருப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பள்ளிகள் காலியிடங்கள். அதேமாரி திருவண்ணாமலை 49, வேலூர் 22, விழுப்புரம் 32. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளின் எண்ணிக்கை. இவ்வளோ பள்ளிகள் வந்து காலியாக இருக்குது, நீங்கள் வந்து வேக்கண்ட் வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு இவங்க வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது உடனே ஜிஓ போட்டு உடனே வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அறிவித்தது 18 மாவட்டங்கள் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? திருப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 காலி பண்ணிவிடுங்க. போக போக வந்து அதிகரிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதோட இன்னும் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. தூரச்சான்றிதழ் கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும் இருக்கணும். அப்படி தூரச்சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். தூரச்சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும் வேண்டும். தூரச்சான்றிதழ் இல்லை அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கட்டாயமாக தூரச்சான்றிதழ் இருக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். விஓ ஆஃபீஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு தூரச்சான்றிதழ் வாங்கினுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஃபார்ம் ரெடி பண்ணி நீங்கள் அவங்களே கேட்பாங்க எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து கூகுள் மேப்பில் போட்டாவே எவ்வளோ தூரம், எத்தனை மீட்டர், எத்தனை கிலோமீட்டர் எல்லாமே வந்துடுது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி உடனடியாக உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விழுப்புரம் 32, விருதுநகர் 19 மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்புங்க. இதை வந்து தவற விட்டுறாதீங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற வேலை வாய்ப்பு எல்லாமே அரசு வந்து உடனடியாக வந்து அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில்
ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்.